வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. நாம் இன்னைக்கு ஒரு சுவையான சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சிக்கன் ஸ்டூ செய்யறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் போட்டு கழுவி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை திருவி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அரைச்சு திக்கான பால் 300 ml இரண்டாவது முறை எடுத்த டைல்யூட் பால் 300 ml வச்சிருக்கேன். இதோட வெங்காயம் 2 நீளமா நறுக்குனது, பூண்டு 10 பல், இஞ்சி 2 இன்ச்சு, பச்சை மிளகாய் 7, எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், அது தவிர பட்டை 2 இன்ச்சு, கிராம்பு 4, ஏலக்காய் 4, பிரிஞ்சி இலை 2, கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. ஸ்டூ செய்யறதுக்கு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை தாளிச்சுக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிச்சவங்க தேங்காய் எண்ணெயவே தாளிப்பதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கீரிய பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்ல வாசனை வரபடி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கோழியையும் சேர்த்து வதக்கலாம். இந்த ஸ்டூக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கோழியிலிருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்ப கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பண்ணாம சும்மா வேக வைக்கிறதுனா இரண்டாவது எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி மூடி வச்சு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் இப்ப தேங்காய் பால் ஊற்றல, மூடி வச்சு 4 விசில் வரும் வரை வேக விடலாம். குக்கர் ஆறிடுச்சு. வெயிட்டை எடுத்துட்டு திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெந்த கோழியோட இரண்டாவதா எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிளறிடலாம். இப்படியே கொதிக்க விடலாம். தேங்காய் பாலுடைய ஃப்ளேவர் சிக்கன்ல இறங்கணும். நல்லா கொதி வருது, கிளறி விட்டுக்கலாம். ஒரு 7 அல்லது 8 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம திக்கு தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இந்த பால் ஊற்றினதுக்கப்புறம்
5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயோட கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை காம்பினேஷன் இந்த ஸ்டூக்கு நல்ல வாசனையை தரும். ஆப்பத்துக்கு ஏற்ற திக்னஸில் இருக்குது. இன்னும் திக்காக வேணுங்கிறவங்க சிறிதளவு கடலை மாவோ கார்ன்ஃப்ளவரோ தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நல்ல மணமான சுவையான சிக்கன் ஸ்டூ ரெடியாக இருக்குது. இது கூடயே உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். அல்லது சிக்கன் இல்லாமல் வெறும் வெஜிடபிள் ஸ்டூ நமக்கு பிடிச்ச காய்கறிகளை வச்சும் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது இடியாப்பத்துடனோ சாதம் சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ரெசிபீஸ் பார்த்து ஏதாவது ஐட்டம் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணிவிடுங்க. வர வீடியோஸில் அதை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம்.